கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகின்ற திருவசனம், என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் எருசலேமை விட்டு யூதர்கள் சிதறடிக்கப்பட்டனர். ஆம் அன்பானவர்களே, சிதறடிக்கப்பட்ட யூதர்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தை தந்திருந்தார். ஆம் அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எருசலேமை குறித்த தரிசனத்தை காண்கிறவராய் இருந்தார். உதாரணமாக, எருசலேமை பற்றி கொண்ட உணவு பஞ்சம் மற்றும் உலர்ந்த எலும்புகள் சதை பெற்று உயிர் பெற்று எழுந்த தரிசனத்தை கண்டார். ஆம் அன்பானவர்களே, கடவுள் எசேக்கியேலிடம், என் மக்கள் இப்போது இப்படிதான் உலர்ந்த எலும்புக்கூடுகளாக கிடக்கிறார்கள், நான் அவர்களை ஒரு மிகப்பெரிய படையாக உருவாக்குவேன் என்று வாக்குரைத்தார். ஆம் அன்பானவர்களே, எருசலேம் மக்கள் எதிர்காலத்தில் சந்திக்க போகும் அழிவை பற்றி எசேக்கியேல் குறிப்பால் உணர்த்தினார். ஆம் அன்பானவர்களே, 1/3 மக்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் மற்றவர்கள் தாக்கப்பட்டு சிதறடிக்கப்படுவார்கள் என்றும் கடைசியில் கடவுள் சிலரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் யூத குலத்தை புதுப்பிப்பார் என்றும் அவருடைய செய்கையில் விளக்கினார். ஆம் அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சாகும் வரை இறை சாட்சியாக வாழ்ந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் கண்ட தரிசனங்கள் அனைத்தும் பிற்காலத்தில் நிறைவேறின என்று வேதத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.